இது ஆட்டோலேயே குற்றாலம் போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலட்சிய பிரேம். இன்னைக்கு நம்ம குற்றாலத்துக்கு ஆட்டோலேயே போக போகிறோம். அதுவும் ஷேக் பாய் ஆட்டோவில் போக போகிறோம். வாங்க நீ போவோம். கோல்பட்டி வரைக்கும் வந்துடும். இப்போ ஒரு டீ அடிச்சுட்டு கிளம்புவோம். சேகர்ஸ் கஃபே ஒரு டீயை குடிப்போம். வாங்க. டீ சொல்லியாச்சா? டீயை குடிச்சு கிளம்புவோம். குற்றாலம் போயிட்டு இருக்கோம். கடைநல்லூர்ல உப்புமா சாப்பிட வந்திருக்கோம். உப்புமா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பூ இட்லி மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு உப்புமா. உதவியா இருக்கு, சூப்பரா இருக்கு. வீட்டுல யாரும் உப்புமா சாப்பிடன்னு சொல்லி திட்டாதீங்க. இங்க வந்து உப்புமா சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பண்ணி 5:30 கிட்ட ஆகுது. நாங்கள் குற்றாலம் ரீச் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் 5 பாஸ் அடிக்கும். 5:30 முடிச்சுட்டு அடுத்து ஓனா போவோம். வாங்க. காலையில செம கூட்டமா இருக்கு, பயங்கரமா குளிருது, வழியெல்லாம் டைப் அடிக்க ஆரம்பிக்குது. எப்படி குளிக்க போய் தெரியல. வாங்க, எப்படியா ட்ரை பண்ணுவோம். வாங்க. இப்போ நம்ம பழையகுட்டம் வந்துடும். பழையகுட்டத்தில் ஒரு குயில போட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கும்பாவட்டி போய்கிட்டு இருக்கோம். இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்கு. அப்படியே வர்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம குளிக்க கும்பாவட்டி ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா சீனரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கும்பாவட்டி ஃபால்ஸை பற்றி இப்போ நம்ம சேக்கனே இப்போ கொஞ்சம் 2 வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வீடியோ கண்டி ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. சேக்கனே, இந்த கும்பாவட்டி எப்படி சொல்லுங்க. இந்த கும்பாவட்டி வந்து கேரளா பார்டரில் இருக்கு. இயற்கையான இடம். எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு செடி, தேக்கு மரம், புளிய மரம், ஆலமரம், எல்லா மரமும் சேர்ந்து இருக்கு. இந்த இயற்கையை கண்டு கழிக்கிறதுக்கே இந்த கும்பாவட்டி ஃபால்ஸுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதுவும் ஃபால்ஸும் அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும். ஃபால்ஸ் வந்து செம்ம ஹைட்லேயும் வரும். நல்ல மாதிரி இது பண்ணுவாங்க. இங்கே அதிக மக்கள் வருவாங்க. ஏகப்பட்ட வண்டி, நல்ல கீல்ஸில் நல்லா ஏறி இயற்கையோடு வந்து எல்லாம் பண்ணி சிறப்பாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்தால் ஒரு மன நிம்மதி, ஒரு இயற்கை காட்சியை பார்க்குறது எல்லாம் இதில் சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீங்கள் அனைவரும் கும்பாவட்டிக்காரன் மாதிரி வந்தால் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஹாய் மக்கள். ஒரு ஆளுக்கு 50 ரூபா, பெரிய ஆளுக்கு. சின்ன பிள்ளைக்கு 25 ரூபா, ஆட்டோவுக்கு 50 ரூபா, காருக்கு 75 ரூபா, வேனுக்கு 100 ரூபா. மொத்தம் வந்து ஒரு நாளைக்கு 400 பேர். 400 பேருக்கும் போது 50 பேரை அனுப்புவாங்க. ஆமாம் ஆமாம். காலையில் 9 மணிக்கு. ஆமாம், 9 மணிலேருந்து ஆமாம் 3 மணி வரைக்கும் டைம். ஓகே, தேங்க்யூ. ஏங்க கும்பாவட்டி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இடத்துல மிஸ் பண்ணாம வாங்க. இங்க காட்டுக்கு தான் கூட்டு போறீங்க? இது காடு இல்லை, இது ஃபாரஸ்ட் ஏரியா. இது மணலாறும்பாங்க கும்பாவட்டிக்கு கீழே. ஓகே. ஆமாம், இந்த மணலாறு வந்து 1 கிலோமீட்டர் இருக்கும். நல்ல இயற்கையான இடத்துல ஒரு ட்ராவலிங் நல்லபடி பண்ணலாம். அழகாக இருக்கும். என்ட்ரி ஃபீஸ் எப்படி? இங்கே என்ட்ரி ஃபீஸு ஒரு ஆளுக்கு 50 ரூபா. சரி. ஆமாம். எப்படி ட்ரெக்கிங் பண்ணி போகணும்? ஆமாம், ஒரு போகணும். வேறு லெவலில் அந்த ஏரியா வந்து இருக்கும், மணலாறு ஏரியா. அது சுற்றி பாருங்க, ஃபுல்லாக ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்டு எல்லாம் மூங்கில், கம்பு, தேக்கு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இலட்சிய பிரேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.